தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது, மோடி ஏன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசாமல் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றியே பேசுகிறாரு என்று சிதம்பரம் கேட்கிறார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது கர்நாடகா. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதை நான் அனுமதிக்க மாட்டேன் மோடி அவர்கள் பேசும்போது தங்களுடைய திட்டங்களை பற்றியோ தேர்தல் அறிக்கையை பற்றியோ பேச மாட்டார். எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி தான் பேசுகிறார். அவர் பேசும்போது சிறுபான்மையரை விட்டுடுறார். சிறுபான்மையினர்லாம் இந்த நாட்டு மக்கள் இல்லையா என்று சிதம்பரம் அவர்கள் கேட்கிறார். நீங்கள் சிறுபான்மையினரை மட்டும்தான் பார்க்குறீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்கள் பாஷையில் சிறுபான்மையினர்னால் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது. கர்நாடகா அதிரடி. கர்நாடகானா யார்? காங்கிரஸ். அவங்களுக்கு தான் விசிகா திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாக்கே போய் ஓட்டு கேட்டு வந்தார். கர்நாடகா விசிகா தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொல்லுமா, தமிழ்நாடு விசிகா தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லுமா. அதாவது தென்னை மரத்தில் ஒரு குத்து, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஏரியில் இருக்கிற தண்ணி அந்த நீரை நம்பி இருக்கக்கூடிய கடைசி நிலத்துக்கும் பயன்படணும். ஆனால் காங்கிரஸ் அப்படியா பண்ணுது? அவங்களுக்கு போக மிச்சம்தான் தமிழ்நாட்டுக்கான். அதுன்னா உங்கள் வீட்டு தண்ணியா, எல்லாருக்கும் பொதியா என்று மக்கள் கொதிப்படைகிறார்கள். காங்கிரஸ் உடைய முஸ்லீம்களை ஓபிசியாக அறிவிக்கும் திட்டத்தை எதிர்த்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தின் எதிரில் பிஜேபியினர் போராட்டம். மோடி அவர்கள் தன்னுடைய கேம்பெயினில் என்ன சொல்கிறாருன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் அனைவருக்குமாக இருப்பது தான் இந்த இடஒதுக்கீடு. ஆனால் காங்கிரஸ் இஸ்லாமியர்களை ஓபிசியின் கீழ் கொண்டு வருவதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களின் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக அழிக்க துடிக்கிறது. மத அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக தன்னுடைய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு வழங்க நினைக்கிறது. பிஜேபியில் தான் ஓபிசி, பட்டியலின பழங்குடியின மக்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க. அவர்களுடைய இடஒதுக்கீடை உறுதி செய்வது தான் என்னுடைய கடமை. நான் மக்களுக்கு ஒரு கேரண்டியை தருகிறேன். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வரவே விடமாட்டேன் என்று காங்கிரஸுடைய பிளானை தூளாக நொறுக்கிட்டார். காங்கிரஸ் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக எதையெல்லாம் செய்தோ அதையெல்லாம் பிஎம் மோடி அவர்கள் உடைத்து நொறுக்குகிறார். மேலும் காங்கிரஸுக்கு உங்களுடைய சொத்து மேலே தான் கண்ணு, அதையும் எப்படியாவது பிடுங்கி அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்குது, அதற்கும் நான் விடமாட்டேன் என்று போகின்ற பக்கங்களிலெல்லாம் வெடிய வைக்கிறார். காங்கிரஸுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, செய்வதறியாமல் திகைக்கிறது. டிஃபெண்டிங் மோடிலேயே இருக்குது. எங்களை பார்த்து என்ன சொன்னீங்க? நாங்கள் ஏழை மக்களின் தங்கத்தை எடுத்துருவோமா? எங்கள் ஆயா இந்திரா காந்தி போருக்காக தன்னுடைய தங்க நகைகள் எல்லாவற்றையும் வாரி வழங்கியவர், நாட்டுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவர். அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர். அதையெல்லாம் நாங்கள் எப்பயாச்சும் சொல்கிறோமா? அதை சொல்லி ஓட்டுக்கிட்டு கேட்குறோமா என்று பிரியங்கா காந்தி ஆக்ரோஷமாக கேட்கிறார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஆயாவோட தியாகத்தை சொல்லி ஓட்டு கேட்டோமா, எங்கள் அப்பாவுடைய தியாகத்தை சொல்லி ஓட்டு கேட்டமான்னு கேட்டுக்கினே அதை சொல்லி தான் வாக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய தமிழக மீடியா 24x7 ஏதோ மோடிக்கு இணையான தலைவர் ராகுல் காந்தி மாதிரி சித்தரித்து வருகிறது. அதெல்லாம் சும்மா மக்களே. மீண்டும் மோடி தான் பிரதமர். நன்றி, வணக்கம்.